ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதுலேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதோட ஆர்கனைசேஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க. சூப்ரிடென்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட் 2 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 212. அப்ளிகேஷன் மோடு வந்து ஆன்லைனில் தான் இதை நம்ம அப்ளை பண்ணணும். ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அக்ராஸ் இந்தியாவில் எங்கே வேணால் நமக்கு போஸ்டிங் போடலாம். அஃபிஷியல் வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து 31 டிசம்பர் 2024. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா January 1, 2025. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா January 31, 2025. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சூப்ரிடென்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டரில் தெரிஞ்சிருக்கணும். லைக் எம்எஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 31/1/2025 இதுபடி தான் நம்ம ஏஜ் கால்குலேட் பண்ணணும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th அல்லது ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் ஏதாவது முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும். கம்ப்யூட்டர் டைப் இது நம்ம வந்து கம்ப்யூட்டரில் தான் டைப்பிங் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே டைப் பண்ணி பழகுனா ஈஸியாக கற்றுக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் சேம் தான், 31/1/2025 இதுபடி தான் நம்ம ஏஜ் கால்குலேட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகிரிக்கு வந்து 800 வரும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, இஎஸ்எம், உமன்ஸ் அந்த கேட்டகிரிக்கு வந்து ஃபீஸ் எதுவும் இல்லை. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்ரிடென்ட் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் டயர் 1, டயர் 2 எக்ஸாம் இருக்குது. டயர் 1 எக்ஸாம் வந்து எம்சிக்யூ, அதாவது ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதில் பாஸ் ஆகிறவங்க தான் டயர் 2க்கு போக முடியும். இது டிஸ்கிரிப்டிவ் ரிட்டன் டெஸ்ட்டை எழுதுவீங்க. ஃபைனலாக ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு மட்டும்தான், ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு மட்டும்தான். நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்ளை லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. வாங்க இதை பற்றி விரிவாக பார்ப்போம். இதுதான் சிபிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். குரூப் பி, குரூப் சி 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சூப்ரிடென்ட், ஜூனியர் 2 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எத்தனை வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. சூப்ரிடென்ட்டுக்கு வந்து 142 வேக்கன்சி, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 70 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டகரிஸ் வைஸாக எத்தனை வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியோ அதுபடி பார்த்துக்கோங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடி அந்த கேட்டகரிக்கும் வேக்கன்சி வைஸாக கொடுத்துருக்காங்க. கேட்டகரிஸ் வைஸாக நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கு படி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓபிசி அவங்களுக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி அவங்களுக்கு வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க யூஆர் கேட்டகிரியில். அதுக்கப்புறம் பிடபிள்யூடியே ஓபிசி அந்த கேட்டகிரிக்கு வந்து 13 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியில் எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு வந்து 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் அவங்களுக்கு வந்து நீங்கள் இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ சர்வீஸ் எப்போ ரிட்டையர் ஆனீங்களோ அதுவும் உங்கள் ஏஜும் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அதுபடி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். உமன்ஸுக்கு வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்ரிடென்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். கம்ப்யூட்டரில் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். விண்டோஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எம்எஸ் ஆஃபீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்ஸாம் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டயர் 1, டயர் 2 2 எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது கிளியர் பண்ணிட்டா
அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான், இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி ரெண்டில் ஏதாவது ஒரு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இது எக்ஸாம் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டயர் 1 ஒரு எக்ஸாம் தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராசஸாக உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் அந்த கேட்டகரிக்கு வந்து 800 ரூபாய் வரும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுபடி சிலபஸ் என்னான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர். நீங்கள் சென்னையில் தான் வந்து எக்ஸாம் எழுதணும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளாகர் வெப்சைட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.